அழைத்தார். அதன் அடிப்படையில் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் அந்த காரை ஓட்டி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதையை சேர்ந்த திமுக அபிமானி விக்னேஸ்வரனை பிடித்து விசாரித்தனர். அவரது மனைவி பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியையாக உள்ளதாக கூறப்படுகிறது. திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு அதிவேகத்தில் காரை ஓட்டிச் சென்ற போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது தெரியவந்தது. அரசியல் அழுத்தம் காரணமாக கர்ப்பிணியின் மரணத்திற்கு காரணமான அதிவேக ஓட்டுநர் விக்னேஸ்வரனை கைது செய்யாமல் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் ஆய்வாளரிடம் கேட்டபோது பதற்றத்துடன் பேசத் தொடங்கிய அவர், காரை ஓட்டி வந்தவர் போதையில் இல்லை என்றும் ஹைவேஸில் விபத்து நடப்பது இயல்பான ஒன்று என்றும் இதனை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் கூறினார். வண்டி அதிவேகத்துல போய் ராங் ரூட்ல போய் இடிச்ச மாதிரி இருக்கு சார். வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒன்று ராங் ரூட்லாம் இல்ல, போயிருக்காரு, பின்னாடி போயிருக்காரு. தூக்கத்துல விட்டாலா எப்படி விட்டாலும் நமக்கு அது தெரியல. அதுக்கு மேல நீங்க டெங்கன் டிரைவ்லாம் டெஸ்ட் பண்ணிருப்பீங்களா சார்? இல்ல, கிடையாது. அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். ஆளை உடனே செக் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டோம். இல்ல, இப்போ உங்களுக்கு நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா விக்னேஸ்வரன் என்ன வேலை பாக்குறாரு, ஏன் அவ்வளவு ஸ்பீட்ல வந்தாரு என்னங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா சார்? இல்ல, நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியல, சொல்லுங்க. இல்ல, அவர் யாரு, என்ன இது குடிச்சிருந்தாரா இல்லனா அதிவேகத்துல போய் செக் பண்ணியாச்சு. வண்டி இடிச்சது உண்மை, அதிவேகமா போச்சு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட நாங்க பார்த்தோம். ஆனா வேகமா வந்திருக்கு. ஹைவேஸ் இல்லையா? அது ஹைவேஸ்னா இப்படி தான் போவாங்களா வேகமா? எல்லாமே நிறைய போறாங்க. என்ன கேக்குறது, எப்படி நாங்களும் பேரிகேட் போட முடியல அந்த இடத்துல எல்லாம். ஒரு தடவை விபத்து நடந்த இடத்துல ஹைவேஸா இருக்கறனால பேரிகேட் போட்டு ஸ்லோ பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கு. அந்த காரோட விபத்து நமக்கு தெரியுது. அந்த கார் ரூட்ல இருந்து ரோட்டை விட்டு இறங்கி போய் அடிக்குது. அவங்கள ரோட்ல அடிக்கல. சரிங்க. அடிச்சு அவங்க ரோட்ல விழுறாங்க, செதறி இதாகுது. நம்ம விசாரிச்சாச்சு, அனுப்பியாச்சு, சர்டிபிகேட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றோம் சார். இது நீங்க கேக்குறது, நீங்க சொன்னது வண்டி இடிச்சிட்டது ஒரு கார் இன்னொரு கார் இடிச்சது. அது யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்றாங்க. அது வேற, இது வேற. விபத்து ஏற்படுத்திய கார் மற்றும் அதனை இயக்கிய ஓட்டுநர் குறித்து எந்த ஒரு விவரத்தையும் தெரிவிக்காமல் மறைக்க முயன்ற காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் முதலில் காரில் எந்த கொடியும் கட்டவில்லை என்றார். பின்னர் விசாரித்துவிட்டு வருவதாக கூறி சென்றவர் காரில் கட்சி கொடி கட்டியிருப்பதை ஒப்புக்கொண்டார். இந்த கார் இடிச்ச கார் திமுக கொடி கட்டின கார் தானே? இல்ல, அதெல்லாம் கிடையாது. தவறான தகவல். இடிச்சது வேற காரா? அது இடிச்ச காரை தான் நாங்க கொண்டு நாங்க வண்டி எல்லாம் சீஸ் பண்ணி டிரைவர் எல்லாம் செக் பண்ணாரு எஸ்ஐ. சரி, அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு திமுக கொடியோ வேற எந்த கட்சி கொடியோ கட்சியோட சம்பந்தப்பட்ட கார் கிடையாது. என்ன கார் சார் அது? என்ன கம்பெனி கார்? நான் இன்னும் வண்டியை பாக்கல. நானு எஸ்ஐ பண்ணிட்டு நான் வண்டியை கொண்டு போட சொல்லிட்டேன். ஒரு டிரைவர் அரெஸ்ட் ஆகல? இன்னும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணலன்னா நேற்றுக்கு அவரை செக்அப் காமிச்சு விட்டுறோம். நாங்க ஃபுல்லா பாடி டிடி எடுத்துக்காரன்ட்டு நமக்கு மறக்க வேண்டிய அவசியம். ஏன் நான் மறுபடியும் உங்கள்ட்ட கேட்கறேன்னா, எனக்கு வந்த தகவல் ஒண்ணு. இப்போ நீங்க ஒரு தகவல் சொல்றீங்க, கரெக்டான தகவல் உங்ககிட்ட கேட்டா தெரியுங்கிறத உங்ககிட்ட கேட்கறோம், வேற ஒண்ணும் இல்ல. 100% சொல்றேன். நான் இதுல மறைச்சு சொல்றதுக்கோ எனக்கு ரெண்டு பார்ட்டியுமே வண்டி என்ன வண்டின்னு கேட்கறேன். இப்போ வரைக்கும் நீங்க அதை சொல்லல. இருக்கு, நான் இப்ப கேட்டு வண்டியோட மேக் நம்பர் எல்லாத்தையும் நான் கேட்டு சொல்றேன். இப்ப நான் கேட்டு வேணா சொல்றேன். நான் இத்தனை மணிக்கு பேசுனீங்கன்னா நானும் வெளியே வரது. இருங்க, நான் எஸ்ஐ கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலோட சொல்றேன். உங்களுக்கு சரி, நம்பர் வேணுமா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா, இந்த நான் சொல்றேன்.